அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நல்ல தொடர் வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புத்தகம் 21வது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 21. மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது. வாய்க்கால் நீரை போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சூர்தூக்கி பார்க்கிறார். வலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாக நடப்பதை ஆண்டவருக்கு ஓப்படைக்கும். மேட்டுமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொல்லாரிடம் பளிச்சென்று காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார். ஒருவர் பொய்பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். பொல்லார் நேர்மையானதை செய்ய மறுப்பதால் அவர்களது கொடுமை அவர்களையே வாரி கொண்டு போகும். குற்றம் செய்பவர் வழி கோணலானது, குற்றமற்றவர் செய்கை நேர்மையானது. மாடி வீட்டில் நச்சரிக்கும் மனைவியோடு வாழ்வதை விட குடிசை வாழ்க்கையே மேல். பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும். தமக்கு அடுத்திருப்பவரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பதும் இல்லை. ஏளனம் செய்வோரை அடிக்கும் போது அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவருக்கு அறிவு புகட்டும் போது அவர் மேலும் அறிவுடையவர் ஆவர். நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார். ஏழை கூக்குரடும் பொழுது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். மறைவாக நன்கொடை கொடுத்து சினத்தை தணிப்பார்கள். மடியில் கைகூலி திணித்து சீற்றத்தை ஆற்றுவார்கள். நீதி நிலைநாட்டுவது நேர்மையானவருக்கு மகிழ்ச்சி அளிக்கும். தீமை செய்வோருக்கு அது திகில் உண்டாக்கும். விவேகம் காட்டும் வழியை விட்டு விலகி செல்பவர் செத்தாரிடையே தங்க விரைபவர். ஒய்யாரமான வாழ்க்கையை நாடுகிறவர் ஏழை ஆவார். மதுவையும் நறுமணப் பொருள்களையும் விரும்புகிறவர் செல்வராக மாட்டார். நல்லவருக்கு பொல்லாங்கு செய்யும் பார்ப்பவர் தாமே அவருக்கு பதிலாள் ஆகிவிடுவார். நேர்மையானவரை வஞ்சிக்க பார்ப்பவர் அவருக்கு பதிலாக தாமே வஞ்சனைக்கு ஆளாவார். நச்சரிப்பவளும் சிடுசிடுப்பவளுமான மனைவியுடன் வாழ்வதை விட பாலை நிலத்தில் தனியே வாழ்வதே மேல். ஞானமுள்ளவர் வீட்டில் செல்வமும் அரும்பொருள்களும் இருக்கும். மதிகேடர் தம் செல்வத்தை கரைத்து விடுவார். நேர்மையையும் இரக்கத்தையும் கடைபிடித்து நடப்பவர் நீடித்து வாழ்வர், மேன்மையும் அடைவார். வீரர் நிறைந்த பட்டணத்தையும் நல்வாழ்வையும் ஞானமுள்ளவர் கைப்பற்றுவார். அவர்கள் நம்பியிருந்த அரணையும் இடித்து தள்ளுவார். தம் வாயையும் நாவையும் காப்பவர் இடுக்கண் வராமல் தம்மை காத்து கொள்வார். ஏளனம் செய்யும் செருக்குடையோரின் பெயர் இருமாப்பு. அளவு கடந்த பெருமையுடன் நடப்பதே அவர் போக்கு. சோம்பேறியின் அவா அவரை கொல்லும், ஏனெனில் அவர் கைகள் வேலை செய்ய மறுக்கின்றன. அவர் நாள் முழுவதும் பிறர் பொருளுக்காக ஏக்கம் கொண்டிருப்பார். ஆனால் சான்றோர் தம் பொருளை இல்லை என்னாது வழங்குவார். பொல்லார் செலுத்தும் பலி அவருக்கு தக்கது. தீய நோக்கத்தோடு அவர்கள் செலுத்தும் பலி இன்னும் அருவருக்கத்தக்கதென்றோ. பொய்ச்சான்று கூறுபவன் கட்டழிவான். உன்னிப்பாய் கேட்பவன் பேச்சோ என்றைக்கும் ஏற்புடையதாகும். பொல்லார் முகத்தில் போலி வீரம் காணப்படும். நேர்மையானவர்கள் தம் நடத்தை சீரானது என்னும் உறுதியுடன் இருப்பார். ஆண்டவரின் எதிரில் நிற்கக்கூடிய ஞானமும் இல்லை, விவேகம் இல்லை, அறிவும் இல்லை. போர் நாளுக்கென்று குதிரை ஆயத்தமாக வைத்திருக்கலாம், ஆனால் வெற்றி கிடைப்பது ஆண்டவராலேயே. 22வது பகுதியையும் தொடர்ந்து இந்த நாளில் வாசிக்க கேட்கலாம். திரண்ட செல்வத்தை விட நெற்பெயரை தெரிந்து கொள்வது மேல், வெள்ளியையும் பொன்னையும் விட புகழை பெறுவதே மேல். செல்வருக்கும் வறிவருக்கும் பொதுவான ஒன்று உண்டு, ஏனெனில் அனைவரையும் உண்டாக்கியவர் ஆண்டவரே. எதிரில் வரும் இடரை கண்டதும் விவேகம் உள்ளவர் மறைந்து கொள்வார். அறிவற்றோர் அதன் எதிரில் சென்று கேட்டுக்கு ஆளாவர்.
தாழ்மை உள்ளவர்களுக்கும் ஆண்டவரிடம் அச்சம் உடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளும் ஆகும். நேர்மையற்றவர் வழியில் முள்ளும் கண்ணியும் இருக்கும். விழிப்புடன் இருப்பவர் அவற்றின் அருகில் செல்ல மாட்டார். நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு, முதுமையிலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டு விட மாட்டார். செல்வர் ஏழையை அடக்கி ஆளுவார். கடன்பட்டவர் கடன் கொடுத்தவருக்கு அடிமை. அநீதியை விதைப்பவன் கேட்டை அறுப்பான். அவனது சீற்றம் அவனையே எரித்துவிடும். கருணை நிறைந்தவர் தம் உணவை ஏழைகளோடு பகிர்ந்து உண்பார். அவரே ஆசி பெற்றவர். ஏளனம் செய்வோனை வெளியே துரத்து, சண்டை நின்றுவிடும். சச்சரவும் பழி சொல்லும் ஒழியும். ஆண்டவர் தூய உள்ளத்தினரை விரும்புகிறார். இன்சொல் கூறுவோர் அரசனது நட்பை பெறலாம். அறிவுடையோரை காப்பதில் ஆண்டவர் கண்ணாயிருக்கிறார். கயவனின் வழக்கை தள்ளுபடி செய்கிறார். வெளியே சிங்கம் நிற்கிறது, வீதியில் கால் வைத்தால் கொல்லப்படுவேன் என்கிறான் சோம்பேறி. பரத்தையின் வாய் ஓர் ஆழமான படுகுழி. ஆண்டவரின் சினத்திற்கு ஆளானவர் அதில் போய் விழுவார். பிள்ளையின் இதயத்தில் மடமை ஒட்டி கொண்டிருக்கும். கண்டித்து திருத்தும் பிறம்பால் அதை அகற்றிவிடலாம். செல்வராகும் பொருட்டு ஏழைகளை ஒடுக்குகிறவனும் செல்வருக்கு பொருள் கொடுக்கிறவரும் ஏழையாவார்கள். செல்வராகும் பொருட்டு ஏழைகளை ஒடுக்குகிறவனும் செல்வருக்கு பொருள் கொடுக்கிறவரும் ஏழையாவார்கள். 30 முதுமொழிகள். ஞானிகள் போதித்ததை நான் உனக்கு கூறுகிறேன், செவி கொடுத்து கேள். நான் புகட்டும் அறிவை மனதில் ஏற்றுக்கொள். அவற்றை நீ உள்ளத்தில் பதித்து வைத்து கொண்டு தேவைப்படும் போது எடுத்துரைக்க கூடுமானால் உமக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நீ ஆண்டவரை நம்ப வேண்டும் என்று அவற்றை நான் உனக்கு இன்று தெரியப்படுத்துகிறேன். அறிவும் நல்லுரையும் தரக்கூடிய 30 மொழிகளை நான் உனக்கென்று எழுதி வைத்திருக்கிறேன் அல்லவா? அவற்றை கொண்டு மெய்யமையை உன்னால் விளக்க கூடும். ஒருவர் ஏழையா இருக்கிறார் என்று அவரை வஞ்சிக்காதே. அவர் ஆதரவின்றி இருக்கிறார் என்று அவரை நீதிமன்றத்தில் சிறுமைப்படுத்தாதே. ஏனெனில் ஆண்டவர் அவர்களுக்காக வாதாடுவார். அவர்களது உயிரை வாங்க பார்க்கிறவர்களின் உயிரை அவர் பறித்து கொள்வார். கடுஞ்சினங்கொள்பவனோடு நட்பு கொள்ளாதே. எரிச்சல் கொள்பவனோடு தோழமை கொள்ளாது. அப்படி செய்தால் அவர்களின் போக்கை நீயும் கற்றுக்கொள்வாய். உன் உயிர் கண்ணியில் சிக்கிக்கொள்ளும். பிறருக்காக ஒருபோதும் பிணை நில்லாதே. பிறர் கடனுக்காக ஒரு நாளும் பிணையாய் நிற்காது. அந்த கடனை திருப்பி கொடுக்க உனக்கு ஒரு வழியும் இல்லாதிருந்தால் நீ படுத்திருக்கையில் உன் படுக்கையும் பறிபோய் விடுமென்றோ? வழி சொத்துக்கு உன் மூதாதையர் குறித்து வைத்த எல்லையை நீ மாற்றி அமைக்காது. தம் அலுவலில் திறமை காட்டுகிறவர் ஒருவரை பார். அவர் பாமர மனிதரிடையே இரார். அரசு அவையில் இருப்பார். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த நாளின் தொடர் வேதாகம் வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். பிரியமானவர்களே, தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென்.